India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். நான் சுகி மிலாபி. கிரைம் அலர்ட் 19 எபிசோட்ல வித்தியாசமான சம்பவங்களை பார்க்க அற்புதமான வியூவர்ஸை தலைநகர் டெல்லியில நான் வரவேற்கிறேன். இது ஒரு பெரிய சம்பவம். வருத்தத்தில் இருக்கிற மனைவி, எதை பத்தியும் கவலையே படாத புருஷனுடைய செயல், அது அழும்போது அதிபயங்கர குற்றத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். யூ ஸ்டே வித் அஸ். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. टिकट 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 गायत्री नगर. टिकट 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 MG रोड टिकट बिग बाजार. அண்ணே, மணிஷ் ரோடு போகிறதுக்கு பஸ் எப்போ வரும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடும். சரி. என்னம்மா ஊருக்கு புதுசா? ஆமாங்க, நான் புதுசாக தான் வந்திருக்கேன். அது ஜாபுக்காக வந்திருக்கேன். சரி சரி, வண்டி இப்போ வந்துடும். ம். இந்த பஸ் மணிஷ் சவுக்குக்கு போகும்ல? ஆமா மேம், அங்கதான் போகுது. அப்படியே போகலனா கூட நானே உங்களை கொண்டு போய் டிராப் பண்ணிடுவேன். என்னது? என்ன சொன்னீங்க? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மணிஷ் சவுக் வந்ததும் நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். டிக்கெட் எவ்வளவு? 50 ரூபாய். மேடம், கொஞ்சம் மேலே பாருங்க. மேடம், உங்க முகத்தை காட்டுங்க. மேடம், பஸ் ஏன் நிறுத்துறீங்க? ஒரு மர்டர் சம்பந்தமா ஒரு ஆளை நாங்க தேடிட்டு இருக்கோம். மேடம், அவங்க என்னோட சொந்தக்கார பொண்ணு தாங்க, என் கூட தான் வந்திருக்காங்க.
வழக்கமா வரவங்க தான். ஓகே ரைட். அது வந்து மனிஷாக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச தூரம் தான். அந்த இடம் வந்தது நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்க. ஆமா, அநேகமா நீங்க இந்த சிட்டிக்கு புதுசு போல இருக்கு. ஆமாம்மா, நான் இங்கே ஜாபுக்காக தான் வந்திருக்கேன். மனிஷ் சவுக் வந்ததை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இந்தம்மா பொண்ணு, இங்க வா. உன் பேர் என்னம்மா? எங்கேருந்து வந்திருக்க? நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன். இங்கே ஹவுசிங் நம்பர் 5 ஷாம் ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்கிறீங்களா? நேரம் அந்த பக்கமா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ. ம். பொதுவா நான் தனியா வர பொண்ணுங்களுக்குலாம் ரூம் கொடுக்கறது இல்ல. இப்போ எங்க நிலைமையும் மோசமா தான் இருக்கு. நீயும் கஷ்டப்படுறேன்னு சொல்ற. டைம் டு டைம் கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும். ம். உனக்கு ஜாப் கிடைச்ச உடனே நான் வீட்டு வாடகையை அதிகப்படுத்திடுவேன். ம். சரியா? சரிங்க. வரமா. மறுபடியும் டுமில் டுமில். இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இப்படியே படுத்து ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். சரியா? சரிம்மா. கதவு திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? டுமில் டுமில் டுமில். அது வந்து நீங்க பிங்கியோட மெடிசன் வாங்கிட்டு வந்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நெத்தியில துணியை போட்டு விடு, காலையில சரியாயிடும். இந்த மாதிரி உன்னோட வீணா போன முகத்தை என்கிட்ட காட்டாத. போ, போய் சாப்பாடு எடுத்துரு போ. டுமில் டுமில். டிஷு. இன்னும் அங்கேயே உட்காந்துருக்கியா? அடவும் புருஷனுக்கு பசிக்குதுடி சொல்றல்ல. அம்மாடி, இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இதோ வந்துட்டேன். டுமில் டுமில் டிஸ்கால். அது வந்து மன்சுக்கு வந்திருந்தான். பணம் கேட்டு வந்திருந்தான். அந்த அளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? உங்க அப்பா வரதட்சணை தரேன்னு சொன்னால, வரதட்சணையே தராம அந்த வருஷமே செத்து தொலைஞ்சிட்டான்.
ஒட்டுமொத்த சொத்து பத்தையும் ஏழைங்களுக்கு எழுதி வச்சுட்டான். அந்த ஆள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் எவ்வளவு பணம் தேவைப்படும்னு. நீ இருக்க பாரு. என்கிட்ட வந்து மத்தவங்கள பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, இல்லனா உன்னையும் உங்க அப்பா கிட்டே அனுப்பி வச்சிருவேன். புரிஞ்சுதா? அம்மா டேய் இங்க பாருங்க, இந்த மாசம் 15ஆம் தேதி நம்ம யூனியன்ல ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க தினம் இப்படி செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் நாம எப்படி தொழில் போடுறது சொல்லு? இந்த போலீஸ்காரங்க அப்புறம் இந்த அரசியல்வாதிங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி சட்ட திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு பாருங்க. அது இனிமே இங்கெல்லாம் செல்லுபடியாவது, நடக்கவும் நடக்காது. அதனாலதான் நல்லா யோசிச்சு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து யூனியனோட லீடர் ஆகிட்டாங்க. சரக்கு வரணும்ல. இந்த தொழிலாம் சும்மா ஒரு கண் துடைப்பு தானே. இந்த பணத்தை பொடி. அட இங்க பாருப்பா, அத நீதாமா பொண்ணும் போடு. அது சரி, நீ வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. அத பத்தி எல்லாம் நீ பேசாத, என் மூடையை அவுட் பண்ணிட்ட. என்னடா இது? ஹலோ, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சு தொலைங்க. இனிமேட்டு அந்த இடத்துக்கு நான் எப்பவுமே வரமாட்டேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லவா? நான் எந்த தப்பு இது வரைக்கும் பண்ணதே இல்லை. நான் எந்த தப்பு பண்ணல. இனிமேல் என்ன ஆனாலும் சரி, நான் அங்க வரவே மாட்டேன். உங்களால என்ன தேடி கண்டுபிடிக்க கூட முடியாது. ஏய் சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷங்கடி. அட என்னங்க நீங்க பாட்டு வீட்டுக்குள்ள வரீங்க? எங்க இருக்கான்? என்ன? இன்னைக்கு நான் என் பணத்தை வாங்காம இங்க இருந்து நகரவே மாட்டேன். எனக்கு என்னோட 4 லட்ச ரூபா கிடைச்சாதான் இங்க இருந்து போவேன். இந்த பாரு, என் பொறுமையை அவன் ரொம்ப சோதிக்கிறான். அவரு தந்துருவாரு. நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. நான் பணத்தை கேட்க ஆரம்பிச்சு இதோட 1 வருஷம் மேல ஆயிடுச்சு. உன்னோட சூதாட்டக்கார புருஷன்கிட்ட சொல்லி வையே, இந்த வாரம் பணத்தை ஒழுங்கா தரலனா, அப்படி இல்லனா நான் உன்னோட பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். புரியுதா? போயா தள்ளி போ. ஜாக்கிரதை. தப்பி தவறி என் பொண்ணு மேல கை வைக்கணும்னு நினைச்சா நான் உன் கை 2ஐயும் உடைச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. அட முதல்ல உன் சூதாட்டக்கார புருஷன்கிட்ட சொல்லி வை, ஒழுங்கா என் பணத்தை திரும்ப தர சொல்லு. அப்படி இல்ல நீ இன்னைக்கு கூட குடிச்சிட்டு வந்திருக்கல? அந்த மன்சுக்கு வந்தான். பிங்கிய தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறான். அவனுக்கு எப்பதான் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண போற? போய் பணத்தை உங்க அப்பா கிட்ட கேள்றி, அந்த ஆள் அள்ளி கொடுப்பான். இங்க பாரு, நீ அதிர்ஷ்டம் கெட்டபடி மூதேவி. உன்னை நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ என்னோட நிலம் சொத்து பத்து எல்லாமே கையை விட்டு போச்சு. இந்த கிராமத்துல ஒரு நிலம் இருக்கு, அதுவும் இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த பணத்தை சூதாடி தானே தோத்தீங்க. உங்களுக்கு நம்ம பிங்கிய பத்தி எந்த கவலையும் இல்லையா? வந்துட்டா பெருசா வேலைக்கும் கேட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு. மம்மி தைரியமா இருங்க, ஒரு நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் பாருங்க. அப்பா ரொம்ப மோசமானவரு. நான் பெரிய பொண்ணு ஆனதும் அப்ப நான் உங்களை எங்கேயாவது ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். இல்லம்மா, அப்பா இருக்காருல்ல, ரொம்ப நல்லவர் தான். அது வேலை அதிகமா இருக்குல்ல,
அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. பணத்தால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நீ சின்ன பிள்ளைல, உனக்கு சொன்னா புரியாது. சமீரா இப்ப வேலை தேடி ஆக்ராவுல வந்து செட்டில் ஆயிட்டா. அது மூலமா இப்ப அவ அடிக்கடி ஒருத்தனை சந்திக்கிறா. சூதாட்டக்காரன், கஞ்சா கடத்துற பஸ் கண்டக்டர். அந்த சந்தோஷோட அவளுக்கு ஒரு நட்பு ஏற்படுது. சந்தோஷ் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது சமீராவை அடைஞ்சே தீரணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணை சீன்றியாடா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், உன் வேலையை மட்டும் பாடுறா. பஸ்ஸில் ஏற்கனவே கூட்டமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களே வாயை திறந்து சொல்லுவாங்கல்ல. நீ யார் அவங்களுக்காக பேசுறதுக்கு? நான் தான்டா கண்டக்டர். என்ன பொண்ணை சீண்டதும் இல்லாம எடுத்தறிஞ்சு வேற பேசுறியா? உன்னை இறங்கடா கீழே. இறங்கடா. டிக்கெட்டும் எடுக்கலடா. டிக்கெட் எடுக்கல. இறங்கடா கீழே. இறங்கடா. சொல்லிக்கிட்டு மாட்டேன்டா. இதெல்லாம் அவனை பஸ் விட்டு இறங்க சொல்லுங்க. பஸ்ல வந்து படிச்சா இந்த மாதிரி ஆளுங்க போலீஸ் கிட்ட தான் புக் கொடுக்கணும். பஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டுங்க. என்ன சொன்னாங்க? முதல்ல கீழே இருக்காங்க. போடா. முடியாதுடா. இறங்க மாட்டேன்டா. டிக்கெட் எடுக்காம பொம்பளைங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. ஏய், உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. வாடா டேய். தேங்க்யூ. முன்ன பின்ன தெரியாத எனக்காக நீங்க இந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தனியால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? உண்மையை சொல்லுவீங்களா? அன்னைக்கு போலீஸ் எதுக்காக உங்களை தேடி வந்தாங்க? எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு. ஆனா நான் உன்னை அவங்க கிட்ட மாட்டி விட மாட்டேன். நீ என்ன உன்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுக்கலாம். நீ என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நான் இதை பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன நீ முழுசா நம்பலாம். சொல்லு, நீ ஏதோ சொல்ல வந்தல. அம்மா, இனி ஹரிஷோட எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டேன். உனக்கு அவர் ஸ்டெப் ஃபாதர்ங்கிறதுனால பேர் சொல்லி கூப்பிடுவியா? அந்த மோசமான ஆளு அப்பன்ற வார்த்தைக்கு தகுதியே இல்லாதவன் தெரியுதா? எனக்கு இருக்க டென்ஷன்ல இப்ப என் மண்டையை வெடிச்சு சதுரிடு போல இருக்கு. முடியாது. இனிமே இதுக்கெல்லாம் சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பேசாம உள்ள போடி. இல்லன்னா நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேண்டி. அப்புறம் நீ யாரு என்னங்கிற உண்மையை சொல்லிடுவேன். கடைசியில அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. என் அம்மாவோட 2வது புருஷனால நான் ரொம்பவே அவஸ்தைப்பட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் அந்த ஹரிஷ், அதான் என் அப்பன். அவன் பெரிய ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு. நான் எங்க இருக்கேன்னு இப்ப அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவன் ஆளை அனுப்பி வச்சு என்ன தூக்கிட்டு போயிடுவான். கவலைப்படாது, ரிலாக்ஸ் ஆயிரு, அழுவாத. நீ ஆக்ரால இருந்து மதுராக்கு வரல அப்படின்னா என்ன எப்படி சந்திச்சிருப்ப? நீங்க என்கிட்ட இவ்வளவுலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. நான் ஒரு அனாதை. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி சகோதரனும் இல்லை.
சகோதரியும் இல்லை. என்கிட்ட இருந்ததெல்லாம் தனிமை மட்டும்தான். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, நான் உன்னதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் போல இருக்கு. என்னங்க, எங்க எங்க பிங்கி எங்க தேடியும் காணுங்க. கிடைச்சிருவா. பசங்களோட எங்கேயாவது அட விளையாண்டு என்னங்க பசங்க கூடன்னு நான் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன். பிங்கி எங்கேயுமே இல்ல. ஒருவேளை மன்சுக்கு அவளை தூக்கிட்டு போயிட்டானா என்ன? ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? அவ தானா திரும்ப வந்துருவா. காலங்காத்தால சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு. பிங்கி பிங்கி லக்கேஜ் எல்லாம் இங்கே வச்சிரு. வீடு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? வீடு நிஜமா ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வீடு கிடைச்சது. அப்புறம் இது இன்னையில இருந்து இது இனிமே உனக்கு தான். என்னது? இது என்னோட அட்வான்ஸ் மட்டும்தான். என்னோட ஒரு வேலை முடியட்டும். அந்த வேலை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ரொம்ப பெரிய வீடை சொந்தமா வாங்கி தந்துடுறேன். ஒரு சின்ன gift கொண்டு வந்திருக்கேன். என்னோட காதலுக்காக முதல் அடையாளம். உட்கார். சமீரா, இது எல்லாமே நான் உனக்கும் அப்புறம் உன்னோட காதல் அடையாளத்துக்காகவும் தான் செய்கிறேன். இல்ல, இந்த மாதிரிலாம் அவசரப்படாதீங்க. சரி, பரவாயில்ல. கஞ்சா மாதிரி போதைப் பொருட்களுக்கு ஒரு மனுஷன் அடிமை ஆயிட்டான்னா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம அது மிகப்பெரிய குற்றத்துல போய் முடிஞ்சிரும். இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையான சந்தோஷ் இப்ப சமீராவோட இன்னும் அதிகமா நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான். ஆடம்பரமா செலவு பண்ணி தன்னோட வீட அடமான வச்சு இழந்துட்டு சந்தோஷ் தன்னோட குடும்பத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான். பிங்கி பிங்கி அக்கா அக்கா, நீங்க என் பொண்ணு பாத்தீங்களா? பிங்கிய பாத்தீங்களா? அவளுக்கு ஒரு 8 வயசு தான் இருக்கும். நீங்க பிங்கி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லங்க. பாப்பா, உன் கூட பிங்கி விளையாட வந்தாளா? இல்ல. அவ எங்கதான் போயிட்டா? பிங்கி பிங்கி என்னோட பிங்கி எங்க? அது எதுக்கிட்ட என்கிட்ட வந்து கேக்குற? போய் உன் புருஷன்கிட்ட கேளு. இங்க பாரு, எனக்கு தெரியும் பிங்கி இங்க எங்கேயோ தான் இருக்கா. உன் கூட தான் இருக்கா. ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. இல்லனா மவனே உன்னை நான் கொன்னு போட்டுற வேண்டாம். இங்க பாருடி, உன் சூதாட்டக்கார புருஷன்கிட்ட போய் சொல்லு, கடனை செட்டில் பண்ண சொல்லு. இல்ல நீ செட்டில் பண்ணிட்டு உன் பொண்ணை கூட்டு போடி. இந்த அப்படி இந்த இதைய வச்சுக்கோ. என் பொண்ணை மட்டும் என்கிட்ட விட்டுரு. என் பொண்ணை என்கிட்ட விட்டுரு. உன்னோட இந்த தைரியத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன். நீ அந்த மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க. அப்படி இருந்தும் அந்த ஆளு எப்படி இருந்தாலும் சரி, அவர் என்னோட புருஷன். கூட்டிட்டு வாடா, கொண்டு வந்து விடு. பிங்கி
நீ என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? எனக்கு கிச்சன் பார்க்கணும். 2 வெவ்வேறு இடத்துல வாடகை கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒன்று நீ இங்கே ஷிஃப்ட் ஆயிடு, இல்லை நாங்கள் கூட்டிட்டு போ. என்ன? எனக்கு தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட எதுக்கு பயம் சமீரா? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. ஆமா. சரி வா, நம்ம உள்ள போய் பேசலாம். வா. ம். அட வா போலாம். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்ம 2 பேருக்கும் நடுவில் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் நடக்க கூடாதுன்னு. சரி, நாளைக்கு கருவா சவுத். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம், என்ன? சரி. தேங்க்யூ. போலாம். அப்பா அம்மா என்ன அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. உங்க அப்பா அந்த ரவுடி பசங்க மூஞ்சில காசை விட்டு எறியறேனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டானுங்க. பணத்தை எப்படி கொடுப்ப? அந்த அளவு உன்கிட்ட பணம் இருக்கா என்ன? அடியே, சும்மா சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு. அம்மா எனக்கும் கருவா சவுக்குக்கு விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா எனக்கும் சுமங்கலி பூஜைக்கு விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ வளர்ந்து பெரியவளாவல அப்ப செய்யலாம். நான் கிளம்புறேன். அம்மா எனக்கும் சுமங்கலி பூஜைக்கு விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஏன், என்ன விஷயம்? உங்களோட நீண்ட ஆயுளுக்காக நான் கர்வாச்சோத்து விரதம் இருக்கலாம்னு இருக்கேன். சரி சரி வரேன். போலாமா? ஜாலி. என்ன விஷயம் சார்? நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்க? சமீராவை தேடி வந்திருக்கோம். அவ எங்க இருக்கா? அவ 1 வாரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டா. அவளுக்கு இங்க எந்த ஜாபும் கிடைக்காதனால 1 வாரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டா. அவ ஒரு பயங்கரமான கிரிமினல். அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், அவ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சா. மேடம், ஒரு ஆளை வெளியில பாக்குற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அப்படி அவ என்னதான் பண்ணா? மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாக்ஷ மங்களாய தனோஹரி மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ. ஆஹா, இப்போ இல்ல. நிலா வானத்துல உதயமானதுக்கு அப்புறம். ஹாய் அம்மா, நிலா வந்துடுச்சு பாருங்க. அங்க பாருங்க, எல்லா ஆண்டியும் நிலா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க. வேண்டாம், இன்னும் அப்பா வரலல. அப்பா வராத வரைக்கும் அம்மா எப்படி நிலவ பார்க்க முடியும்? சரி, நீ உள்ள போய் விளையாடு. சரியா? சரிம்மா.
அம்மா இந்த தண்ணியை குடிங்க. அப்பா இதுக்கு மேலேயும் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப மணி 2 ஆகுதுமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அப்பா நல்லவர் இல்லைன்னு. என்ன என்னாச்சு? போலீஸ் வந்திருக்காங்க. அட அந்த போலீஸ்காரங்க சும்மா ரோந்துக்கு வந்திருப்பாங்களா இருக்கும். நீ வா. இல்ல இல்ல அட ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல, வா ஒண்ணும் இல்ல. அட ஒண்ணும் இல்ல, எதுக்கு நீ இப்படி பயந்து சாகுற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இரு நான் போய் இல்ல பார்த்துட்டு வரேன். நீங்க போக வேணாம். அது யாருன்னு தெரியாம நீங்க போக வேணாம். இங்க பாரு, பயப்படாத, நான் போய் இல்ல இல்ல பார்த்துட்டு வரேன். வேணாம். நீ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அட ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், இங்க வந்து பதுங்கி இருக்க. அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? ஃபர்ஸ்ட் நைட்டை என்ஜாய் பண்றியா? எத்தனை தடவை தான் நீ ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுவ? பிசினஸ் என்ன ஞாபகம் இருக்குல்ல? சரக்கு இன்னும் டெலிவரி ஆகல. பணம் எங்க? இல்ல நீ நாளைக்கு உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. டேய், உங்களுக்குள்ள இது வரைக்கும் எந்த குடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்கு அப்புறம் என் சந்தோஷ் மேல கைய வச்ச இந்த ஆளு என் புருஷன். புரிஞ்சுதா? ஓடுறா ஓடுறா ஓடு ஓடு. வந்துடும். இந்த துப்பாக்கி எப்படி உன் கையில வந்துச்சு? இது எப்படி? அது என்னன்னா, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. அதான் ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது அவளோட சேஃப்டிக்காக இந்த அளவுக்கு செஞ்சுதானே ஆகணும். ம். சரி வா போலாம். ஆ. காலங்காத்தால எங்க ஓடி போன? இல்ல உனக்காக இத வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா, உன்னோட கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா. என் ஃபோனும் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் உன் மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கேன். நீ கருவாச்சவத்து விரதம் இருக்கும்போது எதுவும் சாப்பிடவும் இல்லை. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அட இல்ல 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 இல்ல, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நீங்க கண்டிப்பா வேணும்னு இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீ ரொம்ப அன்பா இருக்க. நீங்க கூட தான் ரொம்ப நல்லவரு. சந்தோஷ் தன் மனைவிக்கு தெரியாம இங்க ஒரு குடும்பம் அங்க ஒரு குடும்பம்னு ரகசியமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தான். வாரத்துல முதல் 3 நாட்கள் இங்கேயும் அடுத்த 3 நாட்கள் அங்கேயும் வாழ்ந்துட்டு இருந்தான். இந்த 6 மாசத்துல கதையில ஒரு டேர்னிங் இருக்கு. அதோ வந்துட்டு.
கதவு திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? ஆனா நீ இதனால எங்க போயிட்ட? உனக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்ல. சலீமோட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல, அவனுக்கு பணத்தை கொடுக்கணும்ல. ஆனா நீ தானே சொன்ன, ஆனா ஏற்கனவே அவன் பணத்தை நீ கொடுத்துட்டேன்னு சொன்ன. அட அது அன்னைக்கு நான் பொய் சொல்லிட்டேன். அவனோட ஆளுங்க இப்ப கூட என் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. சரி அதெல்லாம் விடு, வா. நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன், வா. இல்ல வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம். வாமா. இல்ல இல்ல இன்னைக்கு வேண்டாம், எனக்கு உடம்பு முடியல. அட வான்னு நான் வரல. சொல்றேன். இப்பெல்லாம் முன்ன மாதிரி உங்ககிட்ட அழகும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சந்தோஷ ஒரு நாள் பட்ட பகல்ல திடீர்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க. போலீஸ் இப்ப கொலைகாரங்க யாருன்னு, எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்கன்னு ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் முதல் கட்டமா சந்தோஷோட முதல் மனைவி சமீராவை கைது பண்ணிட்டாங்க. அந்த சமீராவை தான் அகமதா போலீஸ் வேற ஏதோ மிகப்பெரிய குற்றத்துக்காக ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. போலீஸுக்கு யாரு மேலெல்லாம் சந்தேகம் இருந்ததோ அவங்க அத்தனை பேரையும் வரவழைச்சு விசாரணை நடத்திருக்காங்க. பழைய கதையை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் மேடம். நீங்க நடந்து சொல்லுங்க. உன் புருஷனை யார் கொன்னது? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அது லாலாவோட கேங் ஏற்கனவே ஒரு வாட்டி அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தொழில் சம்பந்தமா ஏதோ ஒரு பகை இருந்திருக்கு. அவரை கொன்றவன அவங்க வந்து மிரட்டிட்டு போனாங்க. பிசினஸ் என்ன ஞாபகம் டெலிவரி இருக்குல்ல? ஆகல. பணம் எங்க? இல்ல நீ நாளைக்கு உயிரோடவே இருக்க மாட்டேன். உன் போனை காட்டு. அது வந்து ஆனா அது எதுக்கு? ஏய் போனை கொடு. மேம் குடு போனை. மேம் போனை கொடு. கொடு. போனை கொடுமா. போன் எதுக்கு? நடந்த சண்டையெல்லாம் பஸ்ல நடந்துகிட்டதெல்லாம் சொல்லிதான் சார் செஞ்சேன். அவன் சமீராவை அடையணும்னு பார்த்தான். இவங்கிட்ட கேட்டு பாருங்க சார். ஆமா சார், அவன் ரொம்ப மோசமான ஆளு சார். மன்சூர், நீ தான் சந்தோஷோட பொண்ணை கடத்தினியா? ஆமா சார். அவனுக்கு எவ்வளவு பணம் தரணும்? 4 லட்ச ரூபா தரணும் சார். பணத்தை வாங்காம பொண்ணை எப்படி கொடுத்த? நான் என்ன நினைச்சேன்னா உங்க 2 பேருக்கான அறிமுகத்தை நானே பண்ணலான்னு இருந்தேன். ஆனா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இருக்கு. உண்மையை சொல்லு, இல்லைன்னா நாங்க எங்க ஸ்டைல உண்மையை வர வைப்போம். சொல்லு, உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி தெரியும்? ஆமா, நான் கும்கும சந்திச்சேன். இங்க வந்து பதுங்கி இருக்க. ஃபர்ஸ்ட் நைட்டை என்ஜாய் பண்றியா? எத்தனை தடவை தான் நீ ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுவ? அதுக்கப்புறம் சந்தோஷ் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போறாரோ நான் அவருக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் நான் அவ ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன். அங்கதான் அந்த போட்டோல இருந்த பொம்பளை, அப்புறம் ஒரு குழந்தை இருந்தா. நான் அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் சமீரா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
அந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவரை நான் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். அப்ப சமீரா உங்ககிட்ட சந்தோஷ கொன்னுடுன்னு சொன்னாலா என்ன? சார் சார் சமீரா ஒரு இடத்துக்கு வர சொல்லி போட்டோ இல்ல அனுப்புனாங்க. இல்ல இல்ல நான் சார் இந்த பொம்பளை தான் சார் பணம் கொடுத்தா அந்த ஆளை கொல்றதுக்கு. அவனை தூக்கி செல்லல போடு. வா. இப்ப நீங்க உங்களுடைய ஃபுல் கதை சொல்லுங்க மேடம். ஏற்கனவே உன்னை மதுரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ஸ்டெப் ஃபாதர் கூட உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஏய் இங்க வா. உட்காரு. போடா, தள்ளி போடா, போடான்றேன். இப்ப நீ உன் அப்பாவையே கொன்னுட்ட. இந்த மாதிரி மோசமான ஆளை என்னால அப்பன்லாம் கூப்பிடவே முடியாது. இன்னைக்கு எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணிட்டான். அதான் நான் அவன் உயிரை எடுத்துட்டேன். ஏண்டி என் புருஷனை கொன்ன? என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டியே. உனக்கே இது நியாயமா இருக்கா? எதுக்காக என் புருஷனை கொன்ன? நீ எல்லாம் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. நான் அந்த ராட்சசனை கொன்னுட்டேன். சரி, உங்க கதை என்னன்னு சொல்லுங்க. கும்கும் சொல்லுங்க. சார் அது இவதான் சார் போய் சொல்றா. அந்த ஆளு இருக்கால, இவ கூட ஏதோ சம்பந்தம் இருக்கு சார். சந்தோஷ்க்கு முதல்ல நான் தான் பொண்டாட்டி. நான் எதுக்கு சார் அவனை கொல்லணும்? ப்ராப்பர்ட்டிக்காக. உண்மையை சொல்லு. நில்லு. பாரு, நீ பழி வாங்க நினைக்கிற. எனக்கு ப்ராப்பர்ட்டி தான் வேணும். அந்த ப்ராப்பர்ட்டியோட பங்குல இருந்து நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். நீ ரிலாக்ஸா எந்த சிட்டிக்கு வேணா போகலாம். உன்னோட இந்த குழந்தையோட நீ நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். சந்தோஷோட போட்டோ அனுப்பி வச்சேன். நீ எங்க வேலையை ரொம்ப ஈஸியா மாத்திட்ட. எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் மர்டர் மாதிரி கொடூர குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சந்தோஷுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பா கொடுத்துருக்கும். உங்க 2 பேர் விஷயத்திலையும் அப்படிதான் நடந்திருக்கும். சார், அந்த ஆளு எங்க 2 பேரையும் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டான். எங்க கிட்ட இருந்ததையும் புடுங்கிட்டான். எங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். அந்த ஆளு விஷயத்துல நாங்க என்ன பண்ணமோ அது நாங்க சரியா தான் சார் செஞ்சிருக்கோம். அப்புறம் சார், அந்த ப்ராப்பர்ட்டியோட விஷயம் இருக்கு பாருங்க சார், அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சமீரா கை நிறைய பணத்தோட எங்கேயாச்சும் போய் வாழணும்னு நினைச்சேன். தனக்கு பொறுக்க போற குழந்தையோட அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். நான் எதுக்காக போய் சொன்னேன்னா, எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கா சார். அவன் நிலைமை என்ன ஆகும் சார்?
அவனை கொலை பண்றதுக்கு உங்க 2 பேர்கிட்டயே சரியான ரீசன் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அவன் கஞ்சா கடத்தி வித்துட்டு இருந்திருக்கான். தப்பான வேலை செஞ்சிருக்கான். ஆனா நீங்க 2 பேரும் தான் அவனை காப்பாத்திருக்கீங்க. குற்ற செயல். தவறான உறவு முறையை வச்சுக்கிட்ட சந்தோஷ் தான் உயிரையே விட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவருடைய 2 மனைவிகளும் சேர்ந்து தான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை ஜெயில அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷோட குழந்தை இப்போ அனாத ஆசிரமத்துல இருக்கா. சமீராவால அம்மாவாக முடியாது. யாரெல்லாம் இந்த மாதிரி குடும்பத்தை ஏமாத்திட்டு தவறான உறவு முறைகள்ல போய் மாட்டிக்கிறாங்களோ இந்த சம்பவம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங் கிரைம் அலர்ட். ரிமெம்பர், எங்களுடைய லட்சியம் உங்களுடைய பாதுகாப்பு. குட் பை மக்களே.